Hey guys, நீங்கள் இப்போ போர்ட்ஃபோலியோ உங்களுக்காக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டைமிங்கில் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்கும். சில ஆர்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஓவர் சோல்டாக இருக்குது, ஸோ இந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சில ஆர்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும், ஸோ அப்போ நீங்கள் வாங்கினா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் ஏறும், இந்த ஒரு பாயிண்ட் அப்புறம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, உங்களுக்கான போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆல்டிக்கல் ஸ்கில், ரொம்ப ஷேர் மார்க்கெட் பற்றி மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு பேசிக்கான லாஜிக்கல் திங்கிங் இருந்ததுனால நீங்கள் ப்ராப்பரான போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் என்னோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன், திஸ் இஸ் abin, வெல்கம் டு மை சேனல். ரீலெவலில் 2 கம்பெனிலேருந்து இப்போ வேகன்சிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, HT மீடியா, ஹைக். ஸோ HT மீடியாவில் என்னென்ன ஜாப் ரோல்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ராஜெக்ட் மேனேஜர், அண்ட் ஹைக்லையும் பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு தான் வேகன்சிஸ் வந்திருக்கு. இதுக்கு உங்க கோட் பண்ணியிருக்க பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 25 லேக்லேருந்து 35 லேக் per annum வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. HT மீடியாவில் பார்த்தீங்கன்னா 8 லேக்லேருந்து 15 லேக் per annum வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு டெக் ஸ்பெசிஃபிக் ரோலுக்கு வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரீலெவல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து 100+ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க ரீலெவல் மூலமாக. லாஸ்ட் ஒரு 6 மந்த்லேயே 10 crore+ ஜாப்ஸ் வந்து ரீலெவல் எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய இன்டர்வியூ ரெடினஸை செக் பண்ணுறதுக்கு கூட இந்த ரீலெவல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். I'm Gautam. I recently gave the level exam and my experience was amazing. Like each and every candidate who qualifies gets a level goodie, and I got a MacBook. ஆல்ரைட், நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போனாலுமே அங்கேயும் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பர்சன், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பர்சன் வந்துட்டு அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுனால டேரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டே போகலாமே, நான் ஏன் எனக்கான ஒரு ஓன் போர்ட்ஃபோலியோ நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போகிறது ஒரு பெஸ்ட்டான ஐடியா தான். பட் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஐடியா வந்து ஷேர் மார்க்கெட்டில் கிடைக்காது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அவங்களுடைய ஃபண்டை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க மாடிஃபிகேஷன் நிறைய பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாது. மார்க்கெட் பத்தி நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. நீங்க ஒரு ஓல்ட் ஏஜ் பர்சனா இருக்கீங்க, உங்களுக்கு கான்ஸ்டன்ட் இன்கம் வேணும், இந்த மாதிரி விஷயத்தை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகலாம். பட் அதே வந்து நீங்க ஒரு யங்கான பர்சனா இருக்கீங்க, நீங்க ஷேர் மார்க்கெட் பத்தி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி நீங்க கிரியேட் பண்ண முடியும். நீங்க மார்க்கெட்ல உங்க போர்ட்ஃபோலியோ எப்படி நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் நீங்க வந்து கிரியேட் பண்றது ஒரு பெஸ்டான ஐடியாவா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு 8 டிப்ஸ் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அண்ட் ரிவார்ட். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாமல் உங்களுக்கான ஒரு ஓன் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி கான்ஸ்டன்ட்டாக இன்கம் கொடுத்துட்டு இருக்க ஒரு பர்சன்டேஜோட அதிகமான இன்கம் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கொடுக்குற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் எடுத்தீங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பர் இயருக்கு வந்து 6% வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட ஒரு கம்மியான பர்சன்டேஜ் தான் ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெப் ஃபண்ட். டெப் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ். பாண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டாக 12% வரைக்கும் இன்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பாண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இன்னொரு தெளிவான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது நீங்கள் பாண்ட்ஸ் எப்படி வாங்கணும், பாண்ட்ஸ் எப்படி நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும், பாண்ட்ஸ் வந்து சேஃபா இல்லையா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து அந்த வீடியோ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஒரு 10 லேக் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு மந்த்லி ஒரு 10,000 8,000 அதுமாதிரி வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பாண்டுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஆல்ரெடி இப்போ வந்து நம்ம கான்ஸ்டன்டாக இன்கம் வந்து 10 to 12% வரைக்கும் நம்மளுக்கு நார்மல் மார்க்கெட்லேயே கிடைக்கல, வந்து பாண்ட்ஸ்லேயே கிடைக்குது. ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற போர்ட்ஃபோலியோ வந்துட்டு அதை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும். ஏன்னா பாண்ட்ஸ் எடுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஷேருக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரிஸ்க்குங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இனிஷியலாக ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இயர்லி ஒரு 20% வந்து ஒரு கான்ஸ்டன்டான இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாதான் அது வந்து ஒரு பெஸ்ட்டான போர்ட்ஃபோலியோவாக இருக்கும். அதனால ஒரு ஸ்டாக் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா அது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல இயர்லி எவ்வளோ வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கு, அதே மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுது, அதாவது பீட்டா வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் வாட் யூ நோ. அதான் வந்து உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் தெரியுமோ அந்த பிஸ்னஸை பேஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும். இப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஐடி பேஸ் பண்ண ஒரு செக்டரில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்மா பேஸ் பண்ண செக்டரில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஐடி அந்த பிஸ்னஸை பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கிறதுனால அந்த கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்காங்க, இந்த ப்ராஃபிட் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸ் நம்ம தெளிவாக புரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் வந்து தெளிவாக புரியுமோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணலாம். அண்ட் அந்த மாதிரி ஃபார்மா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபார்மா செக்டரை பற்றி லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நிறைய பேர் நிறைய
விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுமாதிரி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட செக்டாரே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் உங்களுக்கு ஒரு 5 years 10 yearsல நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் கம்பெனி என்ன ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், எப்படி ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு தரும் அப்படிங்கிற நீங்கள் கால்குலேட் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உக்ரைனில் வார் நடந்துட்டு இருக்கனால உக்ரைன்லேயே சில விஷயங்களை நம்ம இந்தியாவில் இம்போர்ட் பண்ணுவோம். அதை ரா மெட்டீரியலாக வச்சிருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது லாஸில் தான் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ரா மெட்டீரியலே உள்ள வரல அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அவங்க இந்த இயருக்கு வந்து ஒரு கரெக்டான ப்ராஃபிட்டை கொடுக்க முடியாது, ரெவன்யூ வந்து காமிக்க முடியாது. அதனால் நிறைய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டாக்கை வித்துட்டு வேற ஒரு ஸ்டாக்கு மூவ் ஆகுவாங்க அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து கரெக்டான ஒரு ரேஞ்ச் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து லாஸ் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு என்னென்ன பிசினஸ்லாம் தெரியுமோ அதை பேஸ் பண்ணி இருக்க ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் என்ன மாதிரி பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வாங்கலாம். தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ்ல முன்னாடியே சொல்லியிருக்கேன். நீங்க இப்போ ஷேர் மார்க்கெட்ல ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் பேஸ் பண்ணி மட்டுமே கிரியேட் பண்ணாம அடிஷனலாக சில விஷயங்கள் நீங்கள் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். லைக் நீங்கள் ஒரு 50% வந்து ஈக்விட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு 10% நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈவன் உங்கள்கிட்ட அதிகமான அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் தென் ஒரு 20% நீங்கள் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்கேஸ் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆனாலுமே நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்க சில அடிஷனல் சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்து கான்ஸ்டன்டாக வந்துட்டு இருக்கனால உங்கள் லாஸை வந்து நீங்கள் கம்மி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு 50% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், லைக் வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மீதி ஒரு 10% நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், மீதி 40% வந்து நான் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது அந்த பாண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய இன்கம் வந்து எனக்கு கான்ஸ்டன்டாக வந்துட்டு இருக்கும். அந்த 40% ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது இப்போ மார்க்கெட் வந்து கிராஷில் போணுச்சு அப்படின்னா கோல்டு வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கோல்டு வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுனால என்னோட லாஸ் வந்து நான் கம்மி பண்ண முடியும். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க மார்க்கெட் டவுன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே மார்க்கெட் டவுன் ஆகும்போது கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது நீங்கள் கோல்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் 100% வந்து ஒரு ரிஸ்க் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் டைவர்சிஃபை பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக வந்தாலுமே ரிஸ்க் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பாருங்க. ஃபோர்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் என்னதான் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஒரு பர்ஃபெக்டான போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணாலுமே அதை நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணல அப்படின்னா அது கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஸோ ட்ராக் பண்ணுறது அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து லாஸ்ட் குவார்ட்டரோட இந்த குவார்ட்டரில் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, இன்கேஸ் கம்மியானுச்சு அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் அந்த ரீசன் வந்து லாங் டேர்ம் வந்து அஃபெக்ட் ஆகுமா இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே முடிஞ்சிடுமா அப்படின்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உக்ரைன் வாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உக்ரைன்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு 10 years 20 yearsக்கு கன்னியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆகாது. மேபி இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு 1 year 2 year வரைக்கும் இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்ளம்ங்கிறது இருக்காது. ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து இந்த ஒரு 6 month இந்த குவார்ட்டரில் வந்து லாஸ் காமிச்சிருந்தது அப்படின்னா அது நீங்கள் ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ண வேணாம். இந்த மாதிரி இல்லாமல் ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது, ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்னால அவங்க கொடுத்த டேட்டா எல்லாமே தப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ் பேங்க் கூட எடுத்துக்கலாம். அந்த ஸ்டாக் வந்து எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால அந்த ஸ்டாக் வந்து பயங்கரமாக லாஸ் ஆனிச்சு. இது வந்து லாங் டேர்ம் கன்னியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்னியூ தான் ஆகும். அந்த ப்ராப்ளம்லாம் ரெக்டிஃபை பண்ணி பேங்க் பழைய நிலைமை கொண்டுட்டு வரதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும், மேபி முடியாமல் கூட போகலாம். அதனால நீங்கள் போர்ட்ஃபோலியோ என்னென்ன ஸ்டாக்லாம் வச்சிருக்கீங்களோ என்னென்ன செக்டர்லாம் வச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ட்ராக் பண்ணணும். டிப் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ். நான் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து டைவர்சிஃபிகேஷன் அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கம்மியான குவான்டிட்டியில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி வச்சிருப்பேன். லைக் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு 20 stocks 30 stocks வரைக்கும் நான் வாங்கி வச்சிருப்பேன். அது குவான்டிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா நம்ம அதிகமாக டைவர்சிஃபை பண்ணால் நிறைய செக்டர்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இன்கேஸ் ஒரு செக்டர் இறங்கியிருந்தாலுமே இன்னொரு செக்டர் வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த ஒரு விஷயத்தில் நான் அதிகமாக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 25 stocks ஒரு 30 stocks இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் பேஸ் பண்ணிக்கூடிய நியூஸை நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஸ்டாக் வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது அண்ட் அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ல நியூ பிஸ்னஸ் வந்து அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்கும். அண்ட் நீங்கள் வந்து பார்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ட்ராக் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். அதனால் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் அதிகமான ஸ்டாக் வச்சுக்கிறத விட கம்மியான ஸ்டாக்கை டைவர்சிஃபை பண்ணி வச்சு அதோட அப்டேட்ஸ் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்கள் போர்ட்ஃபோலியோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது, உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் வந்து நிறைய டைவர்சிஃபை பண்ணி வாங்கிக்கலாம். பட் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு மினிமமான ஒரு டைவர்சிஃபிகேஷன் பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் வந்து ஒரு செக்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு செக்டரில் ஏதோ ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணி அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி. நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக ஒரு அமௌண்ட்டை பல்காக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஸ்டாக் மேலே ஏறும் கண்டிப்பாக கீழே இறங்கும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அது நீங்கள் வந்து இந்த எஸ்ஐபியை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்கேஸ் அந்த ஸ்டாக் இறங்கினாலுமே அந்த ஒரு டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, அந்த ஸ்டாக் வந்து நியூட்ரல் லெவலில் இருந்தாலுமே அந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் கன்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப லோவாக இருக்க டைமில் இன்வெஸ்ட் பண்ணிருக்க அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். நீங்கள் ஓவர் பாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்க அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு லாஸ் காமிச்சாலுமே முன்னாடி நீங்கள் எடுத்து
இந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு நியூட்ரலைஸாக உங்கள் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வந்து எஸ்ஐபியை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட். ஸோ நீங்கள் இப்போ லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஓவரால் அமௌண்ட் வந்து நீங்கள் வெளில எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கும் போது மார்க்கெட் வந்து டவுனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு லாஸ் ஆகி அந்த அமௌண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் விற்கிறதுக்கு ஒரு கரெக்டான டைம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வெல்த் கிரியேஷன் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து டிவிடெண்ட்டுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி டிவிடெண்ட் அதிகமாக தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வெல்த் கிரியேஷன் மட்டும் இல்லாமல் அதே உங்களுக்கு இயர்லி கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு இருக்கும். நீங்கள் வெல்த் கிரியேஷன் பண்ணும்போது இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அடிஷனலாக வரதுனால இது வந்து உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிவிடெண்ட் தேவைப்படுச்சு அப்படின்னா டிவிடெண்ட் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஃபைனல் டிபெண்ட் பார்த்தீங்கன்னா calculative risk in penny stocks. நீங்கள் இப்போ வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க்குங்கிறது கம்மியாக இருக்கும். அதே சமயம் வந்து ரிவார்டுங்கிறதும் கம்மியாக இருக்கும். இப்போ லார்ஜ் கேப் ஸ்டாக் வந்து ஒரு 30% per year இன்கம் தருது அப்படின்னா அது ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக் தான். பட் வந்து உங்களுக்கு ஒரு 100% per year ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா நீங்கள் பென்னி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் பென்னி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிவார்டு இருக்கிற மாதிரி ரிஸ்க்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கம்மியான ஏஜில் இருக்கீங்க, நீங்கள் அதிகமாக ரிஸ்க் இருக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பென்னி ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். இதை நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். இதே நீங்கள் கம்ப்ளீட்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப ஒரு ரிஸ்க்கான போர்ட்ஃபோலியோவாக ஆகிடும். அதனால் உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10% மேக்ஸிமம் ஒரு 20% வரைக்கும் நீங்கள் இந்த பென்னி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி பென்னி ஸ்டாக்கையும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணி அப்படின்னா நீங்கள் அதிகமான கேகர் வேல்யூ வந்து நீங்கள் எடுக்க முடியும் பர் இயருக்கு. ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம் abin official 2020. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.